வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ஸ்கூல் போயிட்டுருப்பீங்க. எல்லாருமே உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போயிருப்பீங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க. எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்லபடியாக எல்லாருமே எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக 10th 11th 12th பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிரு. பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பேர் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கம்மியாக எடுத்தவங்களும் நினச்ச குரூப் கிடைச்சிருக்கும், ஒருத்தவங்க வந்து கிடைக்காமலும் இருந்திருக்கும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இதுக்கு மேலே நீங்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படித்து நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் குவார்ட்டர்லி ஹாஃப்-இயர்லி பப்ளிக் எக்ஸாம் இன் மேக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட். மெயினாக நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு. இது வந்து பப்ளிக் ரிலேட்டடாக போடாமல் நீங்கள் இப்போயே போடுறீங்கன்னு எனக்கு கேட்கலாம். வந்து நம்ம எல்லாமே நம்ம இப்போலேருந்தே ஆரம்பிச்சுன்னு போனால் தான் நம்ம லாஸ்ட்டு வந்து ஒரு நல்ல லெவலில் ரீச் ஆக முடியும். நம்ம அன்றைக்கி போய்ட்டு நம்ம ஒரே நாளில் போய்ட்டோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அதெல்லாம் கற்றுக்கிறது இல்லை. நீங்கள் குவார்ட்டர்லிலையும் நல்ல மார்க் எடுக்கணும், ஹாஃப்-இயர்லிலையும் நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு பப்ளிக்குக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் நம்மளே ரெடி ஆகிட்டோன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நீங்கள் அப்போ வந்து நம்ம என்ன தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணாலும் நம்மளை அதை முழுமையாக அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ. நான் இதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு போடுறேன். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறதால நான் ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக போடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். போன இதுவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. இன்னமும் இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ்லாம் போடுவோம். நம்ம இது படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ, அதுமாதிரி உங்கள் கொஷின் ஆன்சர்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதேமாரி லெசன்ஸ் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போடுவோம். உங்களுக்கு புரியலனா நீங்கள் கமெண்ட்டில் வந்து எதனா கேட்டிங்கனாலும் அதையும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அதனால் மறக்காமல் கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது. நீங்கள் இப்போ தான் வந்து 12th வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் இப்போயே உங்களை நான் படிக்க சொல்லலை. இப்போ ஒரு 2 வாரம் கிட்ட ஃப்ரீயாக இருங்க. ஆனால் நம்ம எப்படி படித்து நம்ம எப்படி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் லாஸ்ட் டைம் படிச்சிருக்கேன்னா, படிக்கிறவங்க படிச்சிருவாங்க, எல்லாராலையும் முடியும். ஆனால் அது முடியாது, அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் நம்ம சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். நம்மளும் சொல்லுவோம். அதேமாரி உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறதையும் கேட்கலாம் நம்ம. ஆனால் அதை எப்படி நம்ம முழுமையாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற சப்ஜெக்ட்டில் தியரி சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாலும் மேக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்ஸே வராது. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய இப்போ 12th முடிச்சுட்டு போனவங்க பாருங்கள். இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் முக்கியம். மேக்ஸ் இல்லைனா நம்ம இன்ஜினியரிங் சேர்றவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப அடிபடும். ஏன்னா மேக்ஸ் மார்க்கை டோட்டலாக கணக்கு பண்ணுவாங்க. அப்போ மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு சொல்கிறேன். பியூர் சயின்ஸ் பசங்களாம் அவங்களுக்கு பயாலஜி அந்த மாதிரி போயிடுவாங்க. அவங்களாம் வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு வர போகிறதில்ல. அதனால் நம்மளுக்கு கவலை இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி அண்டு பிஸ்னஸ் மேக்ஸாக இருந்தால் உங்களுக்கான வீடியோவாக இது பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி நல்லா படிக்கணும். குவார்ட்டர்லி எக்ஸாமா அதுக்கு முன்னாடி படிக்கணும். ஹாஃப்-இயர்லி எக்ஸாமா அதுக்கு முன்னாடி படிக்கணும். முன்னாடி வந்து புக்கில் இருக்க எல்லா சம்முமே போட்டு பாருங்கள், சரிங்களா. முன்னாடி மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கே தொட்டுக்கணும்லாம் போக வேணாம், சரிங்களா. நம்மளுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறது தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. சம்ஸ் வந்து மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது தான் வரும். அதனால் நம்ம வந்து அங்கங்கே பார்க்குறதோட நீங்கள் குவார்ட்டர்லிக்கு படிங்க, ஹாஃப்-இயர்லிக்கு படிங்க. இந்தமாரி படித்தாலே மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடலாம். நீங்கள் மற்ற நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து மேக்ஸ் டெஸ்ட் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லெசன் முடிக்கவே டீச்சர்ஸுக்கெலாம் வந்து டைம் பத்தாது. அப்போ உங்களுக்கு நடுவில் அவங்க டெஸ்ட் வச்சா, இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களை வந்து பூஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தமாதிரி பண்ணுறது ஒரு கஷ்டம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை போர்ஷன் முடிக்கவே டைம் இருக்காது. அப்போ நம்மளாக தான் மேக்ஸை படிச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், தினைக்கும் ஸ்கூல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சம்மையோ இல்லை நீங்கள் அந்த சம்மு ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்பிள்ஸையோ தினைக்கும் ஒன்று போட்டு பாருங்கள். ரொம்ப வேணாம், தினைக்கும் ஒன்று இல்லை டெய்லி இல்லைனா கூட வாரத்தில் நீங்கள் ஒரு எக்ஸசைஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இல்லை வாரத்தில் நான் இந்த ஒரு 5 சம் போட்டு பார்க்க போகிறேன். அதுமாதிரி ஒரு வாரத்தில் உட்காந்து கூட ஒரு 5 சம் போட்டு பாருங்கள். நம்ம ஒரு வாரம் உட்காந்து 5 சம். ஏன்னா நம்மளுக்கு எனாஃப் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் 220 டேஸ் கிட்டே இருக்குது நம்ம படிக்கிறது. 365 டேஸ் கூட வச்சுக்கோங்க. ஒரு 300 டேஸ் கிட்டே இருக்குது நம்ம படிக்கிறது, சரிங்களா. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே நிறைய டெஸ்ட் எழுதுவீங்க. நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிற கொஷின் தான் மறுபடியும் வரப்போகுது. மேக்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
டெய்லி இல்லைனாலும் வீக்லி நீங்களே வந்து ஒரு 5 சம்ஸோ நீங்கள் புதுசாக எடுத்தோ, நீங்கள் நடத்துனத எக்ஸாம்பிள் எடுத்தோ, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் நடத்திருந்தையோ இந்தமாரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸு டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வைப்பாங்க. ஆனால் மேக்ஸ் வைக்க முடியாது. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் கூட டெஸ்ட்டு வச்சு நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தினைக்கும் டெஸ்ட். ஆனால் மேக்ஸ் வைக்க முடியாது. அதனால தான் நான் மேக்ஸை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே பேச வந்திருக்கேன். மற்றபடி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணாலே போதும். அதுமாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா முழுசாக அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. நிறைய சம் போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் சம்முன்னு தேடாமல் மேக்ஸிமம் ஓவராலாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமு இந்தமாதிரி யூனிட் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்கன்னா நிறைய சம் போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் சம்முன்னு தேடி போகாமல் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கிறவங்க வேணால் இம்பார்ட்டன்ட் சம் போட்டு பார்க்கலாம், ஸ்டெப் பை போட்டு பார்க்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அனுப்புவோம். நீங்கள் இந்தமாரி படித்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்குது 20. இந்த 1 மார்க்ஸை வந்து யாருமே நம்ம கவனமே செலுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம சம் ரிலேட்டடாக போயிடுவோம். 20 1 மார்க்குமே மேக்ஸிமம் 15 1 மார்க்ஸ் கிட்ட உங்கள் புக் பேக்லேருந்து வந்துட போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே அத்துப்படியாக கையில் வச்சுருக்கணும். அப்போனா என்ன பண்ணணும், இதுக்கும் நீங்கள் டெஸ்ட்டெலாம் நீங்களே வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த ஆன்லைன்லேயே கூட இருக்குது. நீங்கள் அப்படியே ஆன்சர் டிக் பண்ணி அதை ஆன்சர் காமிக்கிற மாரி உங்களுக்கு ஸ்கோர் காமிக்கிற மாரிலாம் இருக்குது ஆன்லைனில் கூட. அந்தமாரி வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து போட்டு பார்த்து உங்களோட இதுவே நீங்களே ஒரு டெஸ்ட் எழுதுறத நீங்கள் அந்தமாதிரி ஆன்லைன் டெஸ்ட் மூலியமாகவும் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் இப்போ தான் நான் படிப்பேன்னா நீங்கள் மார்க்ஸ் அப்போ தான் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். படிக்கிறவன் படிச்சிருவான், படிக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க. அதனால் வாரத்தில் ஒரு 2 சம், இல்லை தினைக்கும் ஒரு சம், இல்லை வாரத்தில் ஒரு 2 சம் இல்லை 3 சம் போதும். அன்றைக்கி நத்தந்த ரிலேட்டடாக வச்சு உங்களுக்கு புரியாத சம்மாக இருக்கும் பாருங்கள், அதை போட்டு பாருங்கள். உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. இதேமாரி நீங்கள் பிக்கப் ஆகினே வந்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்லியில் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்து வச்ச சம்மும் வரும். நீங்கள் அப்போ கொஞ்சம் புதுசாக பார்த்து நீங்கள் ஓவராலாக பாதி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆஃப் இயர்லிக்கு வரப்போ பாதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஃபுல்லாக இல்லை, நான் பாதி தான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் ஆஃப் இயர்லியில் ஃபுல் போர்ஷன் இருந்தாலும் நம்ம அதை பாதி விட்டுட்டு கூட நம்ம மீதி பாதியை அதில் கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களை எல்லா சம்முன்னா அதுக்குன்னு ஓவராலாக அதில் இருக்கிற புக்கில் இருக்கிற எல்லா சம்மும் போட்டு பார்க்க சொல்ல, மேக்ஸிமம் இருக்கிற சம்ஸ்லாம் ஓரளவு உங்களுக்கே வரும். உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம். அந்தமாரி சம்ஸு அதுமாரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் இருக்கிற சம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, இதுக்கு மேலே தான் படிக்க போகிறீங்க. இப்போ நான் சொன்னால் புரியாது, உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ்னு புரியாது. அதனால தான் நான் இப்போ அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்ல விரும்பலை. நம்ம எப்படியும் நம்ம ரிலேட்டடாக நம்ம நெருக்கத்தில் பப்ளிக் அப்பயும் போடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாரி கொடுக்குறதுக்காக நான் பேசுகிறேன். அதனால் கன்சிஸ்டன்ஸாக வாரத்துக்கு ஒரு 3-4 சம்மு இந்தமாரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுமாரி இன்னொன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டு இதேமாரி தான் படிக்கணும். இப்போ பயாலஜி, ஜுவாலஜி எடுத்துகிறவங்களாம் பயாலஜிலாம் பொறுத்த வரைக்கும் நீங்களே தான் படிச்சுக்கணும். இப்போ அன்றைக்கி நடத்துகிறத அன்றைக்கி படிச்சிருங்க, சரிங்களா. இது கஷ்டமாக தான் இருக்கும். அன்றைக்கி நடத்துறது ஒரு ஸ்கூலில் டெஸ்ட்டு வைப்பாங்க, டெஸ்ட்டு வைக்கிறவங்க படிச்சிருவாங்க. டெஸ்ட்டு வைக்கலனா படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், அன்னைக்கு நடத்துறதுன்னா ஒரு கொஷின் நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க, சரிங்களா. இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே நீங்கள் ரீச் ஆகலாம், சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணுன்னா நம்ம கொஞ்சம் நிறைய மார்க் எடுக்கணும். நம்ம வீடு பக்கத்துலேயே காலேஜ் கிடைக்குன்னா நம்ம நிறைய மார்க் எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கம்மி. இல்லைனா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்க்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா 80,000 90,000 ஒரு காலேஜில் 1,00,000 கூட சொல்லுவான். நம்ம அது கவுன்சிலிங்கில் போனால் 50,000 40,000 அந்தமாதிரி சொல்லுவான். அப்போ எது நம்மளுக்கு வசதி. அப்போ அதுமாதிரி நீங்கள் கேட்ட குரூப், இப்போ நான் சிஎஸ்சி படிக்கிறேன், அப்போ எனக்கு சிஎஸ்சி வேணுன்னா சிஎஸ்சிலாம் வந்து நிறைய பேர் போட்டிடுவாங்க நீங்கள் கேட்குற காலேஜில். அப்போ எனக்கு நல்ல இப்போ நான் மெயின் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேணும், அங்கே சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் வேணும், இல்லை எம்ஐடியில் வேணும். அப்போனா நீங்கள் அதுக்கெலாம் நிறைய மார்க் எடுக்கணும், சரிங்களா. அப்போ நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் பண்ணால் மேக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. மேக்ஸ் மட்டும் சொல்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே. மற்ற சப்ஜெக்ட்லாம் தியரி ரிலேட்டடான சப்ஜெக்ட்டு, அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் ஃபிசிக்ஸ் ஒரு 2 நாள் டைம் டேபிள் போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock எழுந்திரிச்சா போதும். நீங்கள் எக்ஸாம் டைமில் வேணால் 4 o'clock ஒரு 5 o'clock போடும். இப்போ சாயந்தரம் வந்து ஒரு 6 to ஒரு 10 இல்லை 7 to ஒரு 9 வரைக்கும் கூட போதும்னு வச்சுக்கோங்க. இப்போ காலைல ஒரு 5 to 7 இந்தமாரி 2 மணி நேரம் போட்டால் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு தருவாங்க,
டெஸ்ட்டு தராமல் இருக்க மாட்டாங்க. டெஸ்ட்டு தந்தால் டெஸ்ட்டுக்கு படிச்சுன்னு போங்க, டெஸ்ட்டே உங்களுக்கு மேனேஜ் ஆகிடும். மேக்ஸ் டெஸ்ட்டு தர மாட்டாங்க, அதனால தான் நான் மேக்ஸை பற்றி பேசுகிறேன். சரிங்களா? நீங்கள் அந்த டெஸ்ட் டைமில் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் 2 போட்டு பாருங்கள். இப்போ டெஸ்ட்டே உங்களுக்கு வைக்காத டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தமாதிரி டைம் டேபிள் போட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் ஃபிசிக்ஸ் படிங்க, ஒரு 2 நாள் ஃபிசிக்ஸ், ஒரு 2 கொஷின் படிங்க. நீங்கள் அதேமாரி கெமிஸ்ட்ரி ஒரு 3-4 கொஷின் படிங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம ஃபிசிக்ஸ் வந்து பெரிய கொஷின் படிப்போம், அதனால் அது கரெக்டாக இருக்கும். இதேமாரி பயாலஜி படிக்கிறவங்க ஒரு வாரத்தில் ஒரு யூனிட் படிங்க. சரிங்களா? அதேமாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2-3 கொஷின் படிங்க. அதுமாரி கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களும் படிங்க. அதேமாரி வேறு என்ன சப்ஜெக்ட், இங்கிலீஷ் படிக்கிறவங்க தமிழ் படிங்க. இங்கிலீஷ்லாம் நம்மளுக்கு 7 பேராகிராஃப் தான் இருக்க போகுது. அப்போ 7 ப்ரோஸில் 7, போயமில் 7, சப்ளிமெண்ட்ரியில் 7. அதே மேக்ஸிமம் நம்ம 4 கவர் பண்ணால் போதும். ஏன்னா மீதி 2 விட்டாலும் நம்ம எழுதுறாரில் இது எழுதிடலாம். அப்போ 4 அப்படின்னு கவர் பண்ணாலும் வாரத்தில் ஒன்று அந்தமாரி நீங்கள் கோட்டேலிக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சிலபஸோ படிங்க, ஆஃபேலிக்கு முன்னாடி என்ன சிலபஸோ படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தெளிவாக கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்பா நம்ம இதை படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா அன்றைக்கி என்ன தான் நீங்கள் விழுந்து படித்தாலும் நீங்கள் ஞாபகம் இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு வராது. அங்கே போய் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஸ்டக்காகவும் உங்களுக்கு இதுவாகும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஃபிசிக்ஸ்லாம் நம்ம ப்ராப்ளம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் முடியும். அதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது என்னன்னா, மேக்ஸ் வந்து நீங்கள் கோட்டேலி ஆஃபேலி நல்லா எழுதினாலே, நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்னாலும் கோட்டேலி ஆஃபேலி நல்லா எழுதினாலே ஆஃபேலி மார்க் தான் உங்களுக்கு பப்ளிக் மார்க் மாரி. சரிங்களா? ஆஃபேலியில் விட்டுறேன் நான் பப்ளிக்கில் பார்த்துக்கிறேன்னா முடியாது. ஏன்னா ஆஃபேலிலே நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க, அப்போ ரிவிஷன்லேயே ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. அப்போ அதில் எடுக்காத மார்க்காக நீங்கள் பப்ளிக்கில் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒரு 2 சம்மு போதும், இல்லை வாரத்தில் ஒரு 3 சம்மு. அதுமாதிரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் அந்தமாரி போட்டு பாருங்கள். எக்ஸாம் அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தருவோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தரத்துக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் டேர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.